அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். என்னுடைய சமுதாயத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். ஒவ்வொருவரும் தான் நபி என்று வாதிடுவார்கள். நான் தான் நபிமார்களில் முத்திரையானவன், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி, ஹதீஸ் எண் 2145. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை தூதர்களை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் என்ற பாடத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதரும் இனி வரப்போவதில்லை என்பதையும் சேர்த்து நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை தொடர்ந்து யாராவது தன்னை நபி என்று வாதிட்டால் அது விஷயத்தில் நாம் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இறை தூதர் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்கள் மனோ இச்சைக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று போதித்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்கள். நாம் அதில் அகப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை நமக்கு அவசியம். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.